guys, welcome back to the Twist Story. வழக்கம் போல வீடியோ பிடிச்சா லைக் போட்டு பாருங்க. அப்படியே சேனலை புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தம்பி எங்க வண்டியில இருக்குது அப்படியே எழுத்து கூட்டி படி பாப்போம். பரவாயில்லடா இவ்வளவு சூப்பரா படிக்கிற. அப்படியே சேர்த்து சொல்லு. ஆட்டிடியூட் உள்ள பையன் தான் வேணும்னு கேட்டிங்களே சார், ஓகேங்களா? என்ன கோழியை தந்தூரி செய்யும் போது பாதியில இருந்து ஓடுறான். இங்க ஒரு இடத்துல வயல்ல அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஆள் உட்காந்து பார்க்கணும்ல. யார் உட்காந்து பாக்குறானா? என்னங்கடா அணியாம்புலிக்கெல்லாம் விதவிதமா சட்டை போட்டு அழகு பாக்குறீங்க. சரி பசங்க விளையாட கூப்பிடுறாங்களே நம்பி விளையாட போனா உசுரோட வச்சு புதைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. இவனுங்க ரோதனை தாங்க முடியல தான் 2 பேரையும் பிரிச்சு மேல வச்சு அவன் மேல ஏறி அடிக்க வரான். வீட்டுல 2 நாய் இருக்க. ஒரு நாய் இல்லாம நார்மலா தான் ஓட்டையில பாக்குது, இன்னொருத்தவன் தான் ரோலிங்ல பாக்குறான். ரெண்டு பேரும் கோவத்துல வந்து இடிச்சவனுங்க அப்படியே நின்ட்டானுங்க. நாள் ஃபுல்லா ரொம்ப மோசமா போவா. சரி நிம்மதியாச்சும் தூங்க வாச்சு செய்வோன்ட்டு படிக்கட்டு ஏறி போனா படிக்கட்டு சதி பண்ணுது. ஏன்னா நடுராத்திரியில கிச்சன்ல ஏதாவது சத்தம் கேக்குதுன்ட்டு நைஸா போய் பார்த்தா தாத்தா யாருக்கும் தெரியாம ஐஸ்கிரீம் அமைக்கிட்டு இருக்காரு. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காலை வச்சு லிவ் பண்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு பிளான் பண்றாரு. என்ன எத்தனை நாளா இந்த பிளானை போட்டாருன்னு தெரியல. மூணு நாய் சரி தனியா விளையாட்டுமே நாய்ங்க தானே என்ன பண்ண போகுதுன்ட்டு விட்டுட்டு போனா 2 நாய் சேர்ந்து இன்னொரு நாயை புதைக்கிறது குழி தோண்டிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியே எவனோ ஒருத்தன் வந்து டெய்லி கட்டையை தூக்கி போட்டு போறான். அது யாருன்னு கையங்களமா பிடிக்க கேமரா ஆன் பண்ணி உட்காந்தா இவரு தான் வந்து போட்டு போறது. Excuse me. No ma'am. 2 மாடு நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. கொம்பு வச்ச மாடு நீங்களா சாப்பிடக்கூடாதுன்ட்டு முட்டி ஆட்டிடியூட் காட்டுச்சு. சரி போனா போது சின்ன பையன்ட்டு வெள்ள மாடு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கு. அது திருப்பியும் முட்டை கடுப்பான வெள்ள மாடு. பயபுள்ள மனுஷங்களோட இவரு ரொம்ப குஷியா இருக்காரு. விளையாடிட்டு இருந்ததுல தலைவர் எங்க படுத்துக்கிட்டு இருக்கோன்றதே மறந்துட்டாரு. அதை அறியாமல் விட மாட்டேன் அதுவரை உன்னை. ஆளு பார்க்க தான் புதுசா இருக்கிறான், ஆனா பயப்புள்ள பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யறான். எங்க ஒருத்தர் அவங்க தெருவில் சுத்துற எல்லாம் நாயும் ரைடு கூட்டு போகணும்னு பிளான் பண்றாரு. சைக்கிள்ல பின்னாடி கேரியர் இருந்தா பண்ண முடியாது சொல்லிட்டு இது உட்காரத்துக்கே ஒரு சேர் மாதிரி செஞ்சு அதை கூட்டு போறாரு. இந்த அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேச சரி நாயோ புனியோ இல்ல வீட்டுல இருக்க ஏதோ குட்டிசோ நினைச்சா மலைப்பாம்பு கூட்டு வச்சு அது கூட கான்வர்சேஷன் நடத்தினுக்குறாங்க. தாமட்டை இளநீ குடிச்சா நல்லா இருக்காது சொல்லிட்டு யானைக்கு ஒரு இளநீ வெட்டி கொடுக்குறாரு. இந்த பாக்க இதுல ஹைலைட் என்னன்னா இது நடந்தது நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில்ல. சரி மாசா படகாயில சொல்லி குட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. I can play with your baby. Hey. அடேங்கப்பா என்ன வர வர இவரெல்லாம் முடி சரி பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாரு. குட்டி குதிரை சும்மா மாசாந்தத்தை விட்டு தப்பிச்சு போலான்ட்டு பிளான் போட பிளான்லாம் கரெக்ட் தான். என்ன கால்குலேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. நம்ம இப்ப என்ன பண்ணோம், ஒரே ஒரு முத்தம் கொடுத்ததுக்கு அவன் இப்படி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறான். சிப்ஸ் பாக்கெட் எடுத்து அந்த சோஃபா மேல வைக்க அந்த நாயும் 1/4 மணி நேரமா எடுக்க ட்ரை பண்ணுது. என்ன முடிய மாட்டேங்குது. இவன் போய் தவுலோட கிளையில உட்காந்துட்டு கீழே வந்துட்டு அந்த மரத்தோட செடியை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான். கஷ்டப்படாதீங்க மாமா. அப்பல தல துண்டா மாமா. என்னடா வர வர எலியெல்லாம் கயிறு கட்டி வாக்கிங் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பையன் கிட்ட ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க போல, அது தெரியாதனமா கீழே வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கு அவன் எவ்வளவு வருத்தப்படுறான் பாருங்க. ஏண்டா நீங்க ஜெண்டர் ரிவீல் பண்ணதுக்கு நான் தான் கிடைச்சனா? சார் இவன் சைஸுக்கெல்லாம் சொட்டர் எங்க வாங்குறீங்க? இவர் அதை கரெக்டா அடிச்சது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அதை முடிச்சுட்டு வந்து அந்த பையன்கிட்ட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணாரு பாருங்க.
ஒரு மனுஷனுக்கு ஒரு கோல் மிஸ் ஆகலாம், போடுற எல்லா கோலும் மிஸ் ஆனா ஒரு என்னதான் பண்ணுவார் பாவம். இங்க டிவி சரியா ஓடல, நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோமா அதே மாதிரி 4 தட்டு தட்டுமா நல்லா ஓடுன்றாங்க அம்மா. அந்த பொண்ணு என்னம்மா சொல்றேன்ட்டு கேட்டு 4 தட்டு தட்டினோடனே ஒழுங்கா ஓடுது. இவர் இப்படிதான் எப்பயுமே இப்படிதான் வெல்கம் பண்ணுவார் நம்மள. இங்க ஒரு அம்மா கையை கழுவிட்டு கையில இருக்க பெயிண்ட் சுத்தமா போலன்னா பக்கத்துல இருக்க உயிரே போயிருச்சு. ஏன்னா சரி போனா போதே பசிக்குமெண்ட் ஜெம்ஸ் மிட்டாய் வேணும் வந்து குத்தாந்து அது நீயே வச்சுக்கிட்டு தள்ளி விடுறான். என்ன கொஞ்ச நாளா சைக்கோ ஆயிடுறான் இவன். இது உள்ள வந்தா லவ் சக்சஸ் பிளான் பண்ணி போட நம்ம நேரம். அவர் உள்ளலாம் போய் உட்கார மாட்டாராம், இப்படிதான் உட்காருவாராமா. இப்படி உட்காந்து சைடு மிரர் எப்படி பாக்குறது? இந்த நாய் பாசமா சாப்பாடு கேட்க அவர் தர முடியாதுன்ட்டாரு. உடனே ஒரு முகத்தை பார்க்கணுமே. என்ன பூனைக்கு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல 2 குண்டு பல்ப மாட்டி வச்சிருக்காங்க. படிக்கட்டு இருப்பதாக பாவித்து காலடி எடுத்து வைத்தா. சரி போனா போதே பக்கத்துல உட்காந்துருக்கானு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொடுத்தா. இந்த கருமத்துல மாட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வாந்தி எடுத்துட்டு போறான் அவன். ஓடி வரும்போது கால் இடிச்சுக்கிச்சாமா, கட்டை எடுத்துட்டு போட்டு அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒருத்தர் ஒரு சவுண்ட் எடுத்து போட்டு எனக்கு வீடியோ எடிட் பண்ணவே தெரியாது, ஆனா இந்த வீடியோக்கு நீங்க 20 லைக் கொடுத்துட்டீங்கன்னா நான் எடிட்டிங்க கத்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறேன்றாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத விதமா ஒரு போட்ட 5 மணி நேரத்துல 1 மில்லியன் லைக் வந்துருச்சு. உடனே ஒரு ரிப்ளை வீடியோ போறாரு, எங்க இருந்துடா வரீங்க நீங்களான்னு. All of you come from? என்னம்மா நின்னு கையால குத்திக்கிட்டு இருக்க, வளைச்சு வளைச்சு குத்து என்ன மாதிரி. ஃப்ரெண்டு கிட்ட இப்ப பாரு அந்த பொண்ணோட நம்பர் எப்படி மாசம் வாங்குறேன்ட்டு போனாரு. என்ன மீனெல்லாம் நாய் கொஞ்சம் மாதிரி கொஞ்சறாங்க. ரொம்ப நேரமா லைன்ல நின்னதால கோவத்துல கோழி ஆயிட்டாரு. சரி பூனை வளர்த்தா இருக்கிற கஷ்டம் எல்லாம் பறந்து போயிட்டுன்னு பார்த்தா அதுங்க 2 இருக்கிறதாலே புது புது கஷ்டமா வருது. இங்க ஒரு இடத்துல ராக்கெட் லான்ச் பண்ணும்போது வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது பாக்குறதுக்கு என்னமோ ஒரு செயற்கையான சூரியனை உருவாக்குன மாதிரி இருக்கு. அவர் பணியை கண்ட ஆவாதுங்க, அதான் 2 கால்ல நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த நாய் அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுது. ஆனா கையில புடிச்சிட்டு இருக்காங்க, கயிறுன்னு தெரிஞ்சு அமைதியா உட்கார்ந்து இருக்கு. ஆனா கையில பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே Look at my hand. Look at my hand. I don't have the leash anymore. திராட்சை பழம் இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, இது 2 தானே எடுத்துட்டு வந்தோம். பக்கத்துல எவனோ வந்து உட்காந்துருக்கான். எல்லாரும் கூட்டமா நிக்க ஏதோ ஒரு பெரிய செலிபிரிட்டியான்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஜூஸ் இந்த மாதிரி தான் புத்திசாலித்தனமா அடுக்கணும்ட்டு அடுக்குனாரு. எடுத்து பார்த்த பிறகு தான் தெரியுது எல்லாம் உருண்டு ஓடியாருது. உலகத்துல நீங்க எதை வேணா மாடிஃபை பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆனா ஒரு பாத்ரூம் இந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி பார்த்துருக்கீங்களா? இந்த நாய் அவங்க ஓனர் பிடிச்சி கடிக்க அப்பெல்லாம் கடிக்க கூடாதுன்றாங்க, அப்படிதான் கடிப்பான்றான் அவன். Don't you hit me. You're such a baby. என்னடா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி மூட முடியலன்னு பார்த்தா இவர் தான் மொட்டையை வச்சு ஆட்டை கொடுத்துனுக்குறாரு. உங்களையும் நம்பி ஏசி மாட்ட கூட்டம் பாத்தீங்களா, என்னைய சொல்லணும். பாண்டாக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே வாயை துடைச்சு விடுறாங்க. என்னமா அவன் கடத்திட்டு போற மாதிரியே கத்துறான். கார் டோர் திறக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா அது கழுதைங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லாம விட்டீங்களே பாஸ். கோவத்துல நேரா வந்து ஹால்ல இருக்க குப்பை தொட்டியை வச்சுட்டு ஓடிடுறான் அவன். அடேங்கப்பா, ஆள் பாக்கிறதுக்கு தான் பொடிசா இருக்காங்க, பேசுறதுலாம் பெரிய மனுஷன் மாதிரில இருக்கு. Okay, now ladies. எங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை டிராப் பண்ண வராங்க. ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிக்கிட்டு நீ கார்ல இருந்து இறங்கி கதவு கிட்ட கூட வர மாட்டல அப்படின்ட்டு திட்டுறாங்க. அதுக்கு ஒரு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு திருப்பி தூக்கிட்டு போயிட்டு நடந்து வர்றாரு கூடயே. என்னமா இவன் வீட்டு ஓனர் மாதிரி இல்ல மேல உட்காந்துட்டு சாப்பாடு தூக்கி போடுறான் அந்த நாய்க்கு.
பொம்மையை நீ வச்சுக்கோ, உள்ள இருக்க பஞ்சையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். எங்க ஒருத்தர் இருக்க உங்க வைஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா ஒரு ரிங்கு கொடுக்க, ஆனா தெரியாதனமா போய் சந்தில விழுந்துருச்சு. Quick rundown. ஃப்ரெண்டு கூட வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அவ கூட நான் எப்படிலாம் இருந்தா தெரியுமாட்டான்னு சொல்லுவான் பாருங்க. நம்ம ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். நீங்க கட்டி விளையாடுனதெல்லாம் பெருசு இல்லை, ஆனா என்ன மரம் மலமலான்னு முறிகிற மாதிரி சத்தம் கேட்குது. இங்க ஒருத்தர் ஒரு கார்ல கோவத்துல இன்னைக்கு நாள் ஃபுல்லா வெறுப்பா தான் இருக்குதுன்ட்டு கடுப்புல ஹார்னை போட்டு அடிக்கிறாரு. அந்த ஹாரன் போய் லாக் ஆயிடுச்சு. Oh shit. அடேங்கப்பா, பெஸ்ட் கப்பிள்ஸ் போலயே, விடவே மாட்டேங்கிறாரு. என்னை விட்டு உயிர் போனாலும் நம்ம வீட்டுக்கு ஒண்ணுனா வர மாட்டேங்கிறான். பக்கத்து வீட்டுல எதனா ஒரு சண்டைனா மறையாறி பாக்குறான் அவன். எனக்கு இது வரைக்கும் பார்த்த வீடியோல இந்த வீடியோ தான் பிடிச்சிருக்கு. ஆனா ஏன் பிடிச்சிருக்கலாம் தெரியல. இந்த வீடியோக்கு காப்பிரைட் வரலனா நான் உங்களுக்கு இந்த வீடியோவை போட்டு விடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.